சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே குடிநீருடன் கழிவுநீர் கலந்து செல்வதாகவும் குப்பை கழிவுகள் தேங்கி கிடப்பதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சேலம் மாவட்டம் பெருமாகவுண்டம்பட்டி பகுதியில் நீண்ட நாட்களாக பொதுமக்கள் பயன்படுத்தும் காவிரி குடிநீர் கழிவுநீர் கலந்து செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளதாகவும் சாலைகளில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்தனர். இந்த நிலையில் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர் இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் தெரிவித்து உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த மாதிரி குப்பைகளை கிளீன் பண்ற வேலை கூட இந்த அவல நிலை மக்கள் மேல அக்கறை இல்லாத ஆட்சி என்னன்னா திமுக ஆட்சி. நாங்க நேர்ல பார்த்தீங்கன்னா நிருபர் பார்த்தீங்க எவ்வளவு அவல நிலை இருக்குது, எவ்வளவு டிச் இருக்குது, எவ்வளவு குப்பை கிடக்குது. அப்படியே தண்ணி ரோடு தண்ணி பைப் தண்ணி நல்ல தண்ணி போற டேப்பை திருப்புறாங்க. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த டிச் தண்ணி போகுது, அப்படியே இருக்குது. ரோடை கிராஸ் பண்ணி வந்தாதான் ட்ரைனேஜ் தண்ணி வெளியில போகும், வெளியில பாலம். அதனால இந்த ஒரு பாலம் கல்வெட்டு மாதிரி சின்னதா போடணும். அந்த கல்வெட்டு போறதுக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் செலவாகும். ஊராட்சி இல்லைன்னா அதிகாரிங்க செய்யட்டும். அதிகாரிங்க என்னன்னா மக்கள் மேல அக்கறை இல்லாத இருக்காங்க. மக்கள் நீங்க நேர்ல பாத்தீங்கல்ல, இந்த டிச் வந்து இப்படியே தான் இருக்கு. தண்ணி போகாம தண்ணி நல்ல தண்ணி பைப்பும் இந்த மாதிரி தான் இருக்கு. தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி போறதுல டிச் தண்ணி கலந்துதான் வந்துட்டு இருக்கு. அடிக்கடி ஃபீவர் வருது, சளி பிடிக்குது. நாங்களும் பஞ்சாயத்து ஆபீஸ்ல போய் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. மனு கொடுத்து பார்த்துட்டோம். ஏதோ செய்யறான்னு சொல்றாங்க, எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க. ரோடு போட்டு தரேன்னு சொன்னாங்க, அதுவும் எதுவும் கண்டுக்கல. டிச் வந்து எடுத்து கட்டி பண்ணி தரேன்னு சொன்னாங்க, அதுவும் செய்யல. இந்த தண்ணி நீக்கிறதுக்காக 2-3 வருஷமா நாங்க சொல்லிட்டு தான் இருக்கோம் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட. அப்படியே எல்லாரும் மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். 3 டைம் கிராம சபை கூட்டத்துல மனு கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து எதுவுமே பாக்குறது இல்லைங்க. ஸோ அப்பத்திக்கு தான் பதில் சொல்லி நீங்க எங்களை அனுப்புறதுக்காக நாங்க பாக்குறேன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. இப்போ வந்து தண்ணி வந்து குழந்தைங்க குடிக்கிறதுனால தண்ணியில டிச்சு தண்ணி கலந்து வருதுங்க. காய்ச்சல் சளி எல்லாமே வந்துட்டு தான் இருக்குது. கொசு வந்து அதிகமா உற்பத்தியா இருக்குது. எல்லாம் கொசு கடிச்சிட்டு இருக்கிறதுனால பிள்ளைங்க நைட்டும் தூக்கம் இல்லை. அப்பத்திக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு அந்த தண்ணி எடுத்து விட்டு போயிடுறாங்க. அது அப்படியே தான் திரும்ப அடுத்தது தேங்கி நின்று வருது. குப்பை வந்து சுத்திகரிப்பு எடுத்துட்டு போகிறதுக்கு ஆள் வரதில்லை. அதே மாதிரி இந்த குப்பை கொட்டுற லைன்ல தான் நைட்டு 6 மணிக்கு மேல ஜென்ஸ் வந்து குடிக்கிறாங்க. சோ லேடிஸ் வந்து இந்த இடத்துல புழங்க முடியறது இல்லை. இந்த வழியில வந்து பாட்டில் எல்லாம் உடச்சு போடுறங்காட்டி ஸ்கூல் பஸ் எங்களுக்கு விடவும் மாட்டேங்கிறாங்க. உங்க தெருவுல வந்து இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் உடஞ்சு கிடக்குது, அதனால வந்து நாங்க ஸ்கூல் பஸ் விட மாட்டோம், நீங்க மெயின் ரோட்டுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு போங்க அப்படின்னு எல்லாமே சொல்றாங்க. சாலை வசதி இல்ல, குடிநீர் வசதி இல்ல, குப்பை சுத்திகரிப்பு இல்ல, மக்களுக்கு போதுமான நோய் தடுப்புக்கு வந்தாலும் எந்த ஒரு எதுவுமே பண்றது இல்லை.